لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் அருளினால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் தங்களுடைய கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனிதம் நிறைந்த அந்த மண்ணை நோக்கி, நகரை நோக்கி கூட்டம் கூட்டமாய், அணி அணியாய் சென்று கொண்டிருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. மக்கா மக்கள் வெள்ளத்தால் நிரம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் புனிதம் நிறைந்த அந்த நகரத்தின் புனிதத்தை குறித்தும் பெருமைகளை குறித்தும் மக்காவின் மாண்புகளை குறித்தும் அறிந்து கொள்வது பொருத்தமாயிருக்கும். மக்கா அகிலத்தில் உள்ள இடங்களிலெல்லாம் தலை சிறந்த இடம். மக்கா உலகத்தில் உள்ள நகரங்களிலெல்லாம் தலை சிறந்த நகரம் என்று சொல்லலாம். பூமியில் உள்ள ஊர்களில் சிறந்த ஊர் மக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பற்றி சொன்னார்கள், வல்லாஹி இன்னக லகைரு அர்லில்லாஹ், அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீ மக்காவே லகைரு அர்லில்லாஹ், அல்லாஹுடைய பூமிகளில் சிறந்த பூமியாய், இடங்களில் சிறந்த இடமாய் நீ இருக்கிறாய். வ அஹப்பு அர்லில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹுடைய பூமியில் இடத்தில் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான இடமாகவும் நீ ஆகியிருக்கிறாய் என்று மக்காவை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில் உள்ள இடங்களில் சிறந்த இடமாய் மக்கா இருப்பதினால்தான் அங்கு சென்று நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு, கூலிகளுக்கு, இபாதத்துகளுக்கு, வணக்கங்களுக்கு, தொழுகைகளுக்கு அல்லாஹ் வழங்கிய கூலிகளைப் போல் உலகத்தில் வேறு எந்த ஊரில், எந்த நகரத்தில் நாம் நின்று வணங்கினாலும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. கூலிகளிலும் கூட அல்லாஹ் அதை தனித்துவம் நிறைந்ததாய் வேறுபடுத்தி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபில் மஸ்ஜிதில் அக்ஸா பி 50 அல்ஃபி ஸலா. பலஸ்தீனில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே, பைத்துல் முகத்தஸிலே நீங்கள் ஒரு வக்து தொழுகையை தொழுதால் 50,000 வக்து தொழுத தொழுகைகளின் நன்மை கிடைக்கும், அதற்கு சமம் என்றார்கள். ஸலாத்துன் ஃபி மஸ்ஜிதி, மதீனாவில் உள்ள என்னுடைய பள்ளியில் மஸ்ஜிதுன் நபவியில் ஒரே ஒரு வக்து தொழுகையை நீங்கள் நிறைவேற்றினால் அதுவும் 50,000 வக்து தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கு சமம் என்றார்கள். கடைசியாய் சொன்னார்கள், வஸலாத்துன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம் பி 100 அல்ஃபி ஸலா,
மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு வக்து தொழுகையை நீங்கள் நிறைவேற்றினால், 1,00,000 வக்து தொழுகையை நிறைவேற்றினால் என்ன நன்மையோ அதை அல்லாஹ் ஒரே ஒரு வக்தில் கொடுத்து விடுகிறான், அதற்கு சமமாயிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள். இந்த ஹதீஸை கொஞ்சம் ஆழமாய் யோசித்து பார்ப்போம். ஒருவர் 1,00,000 வக்து தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகளை தொழ வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் ஆகும். ஒரு நாளைக்கு 5 வக்துகள் என்று கணக்கிட்டால் 1,00,000 வக்துகள் ஃபர்லான வக்துகளை தொழ வேண்டும் என்றால் 55 ஆண்டுகள் வாழ்ந்து தொழுதால்தான் அந்த தொழுகைகளை தொழுதவர்களாய் ஆவோம். 55 ஆண்டுகள் வாழ்ந்து இமாம் ஜமாத்தோடு தொழுதால் எந்த நன்மையோ அது ஒரே ஒரு வக்து அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய மக்காவில் உள்ள பள்ளிவாசலில் தொழுதால் கிடைத்து விடும் என்றார்கள். ஒருவர் 5 வக்து தொழுகைகளை மக்காவில் உள்ள அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 275 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இமாம் ஜமாத்தோடு தொழுதால், ஃபர்லான தொழுகை நிறைவேற்றினால் என்ன நன்மையோ அது கிடைத்துவிடும். பொதுவாகவே உம்ராவுக்காக வேண்டி இங்கிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு செல்பவர்கள், அந்த புனித நகருக்குள் நுழைபவர்கள் 6 அல்லது 7 நாட்கள் தங்க வைக்கப்படுவார்கள் மக்காவிலே. 7 நாட்கள் என்று வைத்துக் கொண்டால் 35 வக்துகள் தொழக்கூடிய பாக்கியம் இங்கே கிடைக்கிறது. அந்த 7 நாட்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் ஒருவர் இமாம் ஜமாத்தோடு சரியான முறையில் தொழுதுவிட்டால் 1925 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இமாம் ஜமாத்தோடு தொழுதால் என்ன நன்மையோ அதை 7 நாட்களில் அங்கு தொழுவதின் மூலமாய் கிடைத்துவிடும் என்று சொன்னால் மக்கா நன்மைகளின் உறைவிடமாயிருக்கிறது, நன்மைகளின் பொக்கிஷமாயிருக்கிறது, நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு இடமாய், நன்மைகளுக்கான கேந்திரமாய் இருப்பதினால்தான் அந்த நகரத்தை குறித்து நாயகம் சொன்னார்கள், இன்னக லகைரு அருளில்லா, நீ சாதாரணமான பூமி அல்ல, உலகத்தில் உள்ள பூமிகளில் சிறந்த பூமியாய் நீ இருக்கிறாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அது சிறந்த பூமி என்பது மாத்திரமல்ல, நாயகத்திற்கு பிடித்தமான பூமியும் கூட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பை பெற்ற, நாயகத்தின் நேசத்தை பெற்ற பூமி மக்கா என்பதை புரிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சொந்த ஊர்வாசிகளால், தன் சொந்த குடும்பத்தினர்களால், சொந்தக்காரர்களால் மக்காவை விட்டும் வெளியேற்றப்பட்ட போது, துரத்தப்பட்ட போது, மக்காவை பிரிவதற்கு மனமில்லாமல் மக்காவின் எல்லையில் வந்து நின்று கொண்டு அந்த மக்காவை பார்த்து பேசுகிறார்கள், தன் ஊரை பார்த்து பேசுகிறார்கள். மக்காவே, லௌலா அன்னி உஹ்ரிஜுது மின்கமா ஹரஜுது, நான் மாத்திரம் இந்த ஊரை விட்டும் துரத்தப்படாமல் இருந்திருந்தால் நான் இந்த ஊரை விட்டு வெளியே வேற எங்கேயும் போயிருக்க மாட்டேன், கடைசி வரை இந்த ஊரிலேயே தங்கியிருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மா துயபக மின் பலத், எத்தனையோ ஊர்கள் இருக்க உன்னை பரிசுத்தமாக அல்லாஹ் ஆக்கியது, உன்னை சிறந்ததாய் அல்லாஹ் ஆக்கியதுக்கான காரணம் என்ன என்றார்கள். வஅஹப்பக இலை, நிறைய ஊர்கள் இருந்தாலும் நீ எனக்கு பிரியமானதாய் ஆனதற்கு காரணம் என்னவென்று மக்காவை குறித்து கேட்டார்கள். வலவுலா அன்ன கௌமி அஹ்ரஜூனி மின்க மா சகந்து கைரக், என்னுடைய கூட்டத்தினர்கள் உன்னிடமிருந்து என்னை வெளியேற்றாமல் துரத்தாமல் ஆகியிருந்தார் வேறு ஊரிலே நான் தங்கியிருக்க மாட்டேன், வாழ்ந்திருக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் முன்னிலேயே வாழ்ந்து மடிந்து போயிருப்பேன் என்று தன் ஊரின் மீது உண்டான பிரியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளால் வெளிப்படுத்தியதை பார்க்கிறோம். மக்காவில் இருந்து வெளியேறிய நாயகம் மதீனாவிற்குள் நுழைந்தார்கள். மதீனா யூதர்கள் எல்லாம் நிரம்பி வாழக்கூடிய ஒரு பூமி, யூதர்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பூமி. அந்த பூமிக்கு போனதும் அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டான், நாயகமே, இதுவரைக்கும் மக்காவில் உள்ள காபாவை நோக்கி நீங்கள் தொழுதீர்கள், காபாவை கிபிலாவை வைத்து தொழுதீர்கள், வணங்கினீர்கள், இனிமேல் நீங்கள் பைத்துல் முகத்தஸை கிபிலாவாக வைத்து மதீனாவில் தொழுகுங்கள் என்று உத்தரவு. காரணம், பைத்துல் முகத்தஸ் என்பது யூதர்களுடைய கிபிலா. யூதர்கள் தங்கள் வணக்கங்களின் போது பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கிதான் வழங்குவார்கள்.
நீங்கள் புதிதாய் மதீனாவிற்குள் வந்திருப்பதால், அங்கு யூதர்கள் நிரம்பி இருப்பதால் இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக, ஒரு அன்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக யூதர்களின் மனங்களை வென்பதற்கு அல்லாஹ் சொன்னான், நீங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுங்கள் என்று. பெருமானார் அல்லாஹுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டார்கள். நாயகம் பைத்துல் முகத்தஸை நோக்கி மதீனாவில் தொழுதார்கள், தொழுகை நடத்தினார்கள். நாயகத்தின் உடல் பைத்துல் முகத்தஸை நோக்கி இருந்தாலும் நாயகத்தின் உள்ளம் என்பது மக்காவில் உள்ள கஅபாவை நோக்கியே இருந்தது. ஒவ்வொரு வக்து தொழுது முடித்ததும் பெருமானார் வானத்தை அன்னார்ந்து பார்ப்பார்களாம். ஹதீஸ்களில் வருகிறது, வானத்தை அன்னார்ந்து பார்ப்பார்கள். ஏக்கத்தோடு பார்க்கின்ற பார்வை வஹி இறங்கி விடையாதா? ஜிப்ரீல் வந்துவிட மாட்டார்களா? நபியே, நீங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதது போதும், இனிமேல் நீங்கள் கஅபாவை நோக்கியே தொழுகுங்கள் என்கிற வஹி வந்துவிடாதா என்கிற ஏக்கத்தில் நாயகம் ஒவ்வொரு வக்தும் தொழுது முடித்ததற்கு பின்னால் வானத்தை நோக்கி பார்த்தார்கள். 17 மாதங்கள் இப்படியே நடந்தது. கடைசியாய் நாயகத்தின் எண்ணத்திற்கேற்ப, ஆசைக்கேற்ப அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான். கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, நாயகமே, நீங்கள் அடிக்கடி உங்கள் முகத்தை வானத்தை நோக்கி திருப்புவதை நாம் அறிவோம். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, இனிமேல் நீங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழ வேண்டாம், உங்களுக்கு பிடித்த, உங்கள் மனம் விரும்பக்கூடிய அந்த கஅபாவை நோக்கி உங்கள் முகத்தை திருப்புங்கள். ஃபவல்லி வஜ்ஹக ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திரும்புங்கள். வஹைசுமா குன்தும் ஃபவல்லு ஹுஜூஹக்கும், முஃமின்களே, நீங்களும் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நீங்கள் உங்கள் முகத்தை திருப்புங்கள், கஅபாவை முன்னோக்கி தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மீது வைத்திருந்த பிரியம், கஅபாவின் மீது வைத்திருந்த பிரியம்தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் கஅபாவை முன்னோக்கி தொழுபவர்களாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். நாயகத்தின் நேசத்தை பெற்ற பூமி, அன்பை பெற்ற பூமி மக்கா. மக்காவை குறித்து திருக்குர்ஆனில் அல்லாஹ் இப்படி புகழ்ந்து பேசுகிறான். وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ قُرْآنًا عَرَبِيًّا لِتُنذِرَ أُمَّ الْقُرَى, நாயகமே, திருக்குர்ஆனை அரபி பாஷையில் நாம் இறக்கி வைத்தோம். ஏன் தெரியுமா? லிதுன்திர உம்மல் குரா வமன் ஹவுலஹா, மக்காவை உள்ளவர்களுக்கும் மக்காவை சுற்றிலும் உள்ளவர்களுக்கும் நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும், எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக திருக்குர்ஆனை அரபி பாஷையில் நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மக்காவை குறித்து அல்லாஹ் இங்கே அறிமுகப்படுத்துகிற போது புகழ்ந்துரைக்கக்கூடிய, அவன் சூட்டக்கூடிய ஒரு பெயர் உம்முல் குரா, நகரங்களின் தாய் நகரம் என்று அர்த்தம். நகரங்களுக்கெல்லாம் அன்னை, எல்லா நகரங்களுக்கும் தலைமை மக்கா என்பதாய், தாய் என்பதாய் மக்காவை குறித்து உம்முல் குரா என்கிற வார்த்தையை பேசுகிறான், குறிப்பிடுகிறான். ஏன் இந்த நகரத்திற்கு, மக்காவிற்கு உம்முல் குரா, எல்லா நகரத்திற்கும் அன்னை என்கிற பெயரை ஏன் அல்லாஹ் வைத்தான்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் தருகிறார்கள். உலகத்தை அல்லாஹ் படைத்த போது முதலாய் படைத்த இடம் கஅபா இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கா என்கிற அந்த இடத்தை தான் படைத்தான். அந்த இடத்திலிருந்து எல்லா பகுதிகளையும் அல்லாஹ் விரித்தான். ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதை போல் ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த பூமியும் அல்லாஹ் விரித்தது. மக்கா என்கிற இடத்தை உருவாக்கியதற்கு பின்பாக அங்கிருந்துதான் எல்லா இடங்களும் விரிக்கப்பட்டது, உண்டானது என்பதனால் எல்லா இடத்திற்கும் அசலாய், மூலமாய், கருவாய் மக்கா என்கிற நகரம் இருப்பதினால் அந்த இடத்திற்கு பெயர் உம்முல் குரா, எல்லா நகரங்களின் அன்னை, எல்லா நகரங்களுக்கும் தாய் மக்கா என்பதாய் அல்லாஹ் சொல்கிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு அறிஞர் உம்முல் குரா என்கிற வார்த்தை ஏன் மக்காவிற்கு சொல்லப்பட்டது காரணத்தை விளக்குகிறார்கள். அபூபக்கருல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், பொதுவாகவே ஒரு முஃமின் எந்த ஊரில் இருந்தாலும் அவர் முன்னோக்கக்கூடிய கிபிலா என்பது மக்காவில் இருக்கக்கூடிய கஅபாவை நோக்கிதான். யாரும் அவரவர்களுடைய வசதிக்கேற்ப வேறொரு ஊரை முன்னோக்கியவர்களாய் நிற்க முடியாது. யார் எங்கிருந்தாலும் மக்காவில் உள்ள கஅபாவை நோக்கிதான் நம் திசையை திருப்ப வேண்டும், முன்னோக்க வேண்டும் என்பதனால் எல்லா ஊர்களுக்கும் ஒரு இமாமை போல மக்கா என்பது ஆகிவிட்டது.
மற்ற ஊர்கள் எல்லாம் மக்காவை பின்பற்றக்கூடியதாய் ஆகிவிட்டது. எனவே இந்த ஊருக்கு பெயர் உம்முல் குரா என்பதாய் சொல்வார்கள். இன்னொரு விளக்கமும் தருவார்கள். உம்முல் குரா ஏன் சொல்லப்பட்டது? பொதுவாகவே இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5. இந்த 5 கடமைகளில் 4 கடமைகளை ஒரு மனிதன் எந்த ஊரில் எந்த இடத்தில் இருந்தாலும் செய்ய முடியும். இந்த ஊரில் இருந்தாதான் செய்ய முடியும் இல்லை. நாம் கலிமாவை எங்கு வேண்டுமானாலும் சொல்லலாம். தொழுகை அப்படித்தான், நோன்பு அப்படித்தான், ஜகாத் அப்படித்தான். இந்த 4 கடமைகளும் எந்த ஊரில் வேண்டுமானாலும் இடத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ஹஜ் என்பது அப்படி அல்ல. இருக்கிற இடத்துல செய்ய முடியாது. யாராக இருந்தாலும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் மக்காவிற்குள் போய் அடியெடுத்து வைத்தால்தான், அந்த இடத்திற்குள் போய் நுழைந்தால்தான் அந்த ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்ற முடியும். எனவேதான் உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களும் இன்றைக்கு மக்காவை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லா ஊர்களுக்கும் மக்கா என்பது ஒரு தலைமையை போல ஆகிவிட்டது என்பதினால், ஒரு கேந்திரம் போல ஆகிவிட்டது என்பதினால் அதற்கு உம்முல் குரா என்று பெயர் வைத்தார்கள் என்று நமக்கு இமாம்கள் சொல்லிக் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மக்கா அதனுடைய சிறப்புகள் ஏராளம் ஏராளம். மக்கா இன்றைக்கு மக்கள் வெள்ளத்தினால் நிரம்பி இருக்கிறது என்றால், எல்லா முஃமின்களும் தன் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் அந்த மண்ணில் போய் காலடி தடத்தை பதித்து விட வேண்டும், அந்த மண்ணை பார்த்து விட வேண்டும், காபாவை தரிசித்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால், இந்த ஆசைக்கு பின்னணியில் இருந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. இன்றைக்கு இருப்பதை போல் ஒரு பெரும் நகரம் அல்ல மக்கா. அன்றைக்கு மனித சஞ்சாலமற்ற ஒரு பூமியாகத்தான், ஒரு வறண்ட பாலைவனமாகத்தான் ஆரம்ப காலத்தில் மக்கா என்பது இருந்தது. சொல்ல போனால் அங்கே கனிகள் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, உண்பதற்கு உணவு இல்லை, மனிதர்கள் வாழ்வதற்கு தோது இல்லாத ஒரு பூமியாகத்தான் மக்கா என்பது அன்றைக்கு இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து கொண்டு போய் மக்காவில் விடுகிறார்கள். விட்டுவிட்டு திரும்புகிறார்கள். கேட்டார்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இந்த கதியில விட்டுட்டு எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. யாராக இருந்தாலும் கேட்கக்கூடிய வார்த்தை. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்களை தவிக்க விட்டுட்டு அனாதையாய் விட்டு எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் பேசல. 2-3 முறை கேட்டும் பதில் வராததை புரிந்து கொண்ட ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், சுயமாய் எடுத்த முடிவு அல்ல, ரப்புல் ஆலமீன் போட்ட உத்தரவு என்பதை புரிந்து கொண்டு கேட்டார்கள். அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு இந்த கட்டளையை பிறப்பித்தானா என்று கேட்டார்கள். ஆம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்ல, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் அந்த நேரத்தில், இதன் லா யுலையுனா, அல்லாஹ் தான் சொன்னான் என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். விட சொன்ன அவனுக்கு பார்த்து கொள்ளவும் தெரியும். ஆள் இல்லாவிட்டால் என்ன, மனிதர்கள் இல்லாவிட்டால் என்ன, செடிகுடிகள் கனிகள் இல்லாவிட்டால் என்ன, அவன் படைத்தவன், பரிபாலிப்பவன், உணவு கொடுப்பவன், தண்ணீர் கொடுப்பவன், அவனுக்கு எங்களை பார்த்து கொள்ள தெரியும். எனவே போங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்தார்கள். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணியினுடைய ஈமானை பார்த்து வியந்து போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலிருந்து புறப்படுகிற போது மக்காவை விட்டும் வெளியேறுவதற்கு முன்பாய் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி 4 துஆக்களை செய்தார்கள். அந்த 4 துஆக்களும் முக்கியம். முதல் வார்த்தை கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை பாதுகாப்பு நிறைந்த ஊராய் ஆக்கு. யாருமே இல்லதான், என் மனைவி மக்களை விட்டு செல்கிறேன், ஆனால் இந்த ஊரை பாதுகாப்பு நிறைந்த ஊராக ஆக்கு. யார் இந்த ஊருக்குள் நுழைந்து விட்டாலும் அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்க வேண்டும், உடைமைக்கு உத்தரவாதம் இருக்க வேண்டும், பொருளாதாரத்துக்கு உத்தரவாதம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஊராய், மன நிம்மதியை வழங்கக்கூடிய ஊராய் ஆக்கு என்றார்கள். இன்றைக்கும் அந்த பிரார்த்தனை பழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். 30 லட்சம் ஹாஜிகள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடுகிறார்கள். எந்த அறிவிப்பும் வரமாட்டேங்குது. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் நபர்கள் ஒரு இடத்தில் நம்ம ஊர்களில் நகரங்களில் ஒன்று கூடிவிட்டாலே எத்தனை அறிவிப்புகள். நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், உங்கள் பணத்தை பார்த்து கொள்ளுங்கள், கொண்டு வைத்திருக்கிற கையில் வைத்திருக்க பையை பார்த்து கொள்ளுங்கள், கொண்டு வந்திருக்கிற பொருள்களை பார்த்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தொடர்ந்து அறிவிப்பு செய்யப்படுவதை பார்க்கலாம். ஆனால் மக்காவிற்குள் சென்று விட்டால் அப்பேற்பட்ட ஒரு பயம் என்பது கிடையாது.
எவ்வளவு சின்ன பிள்ளையை கூட்டிட்டு போனாலும் யாராவது என் பிள்ளையை அபகரித்து சென்று விடுவார்களோ, கொள்ளையடித்து சென்று விடுவார்களோ என்கிற பயம் இல்லை. பொருளாதாரத்தின் மீது பயம் இல்லை, பணத்தின் மீது பயம் இல்லை. காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனை, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை அச்சமற்ற ஊராய், பாதுகாப்பு நிறைந்த ஊராய் ஆக்கு என்றார்கள். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்தான். இரண்டாவதாய் பிரார்த்தனை செய்தார்கள், ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களுடைய மனங்களை எல்லாம் இந்த ஊரை நோக்கியும் ஊரில் உள்ள மக்களை நோக்கியும் விரைந்து வரக்கூடியதாய் ஆக்கு என்று சொன்னார்கள். எல்லோரும் ஆசைப்படுகிறோம் அல்லவா? போனவர்களும் ஆசைப்படுகிறார்கள், போகாதவர்களும் ஆசைப்படுகிறோம் அந்த ஊரை நோக்கி போக வேண்டும் என்று. இந்த ஆசைக்கு பின்னணியில் இருப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா, மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் இந்த ஊரை நோக்கி திருப்பு, இதை ஊரை நோக்கி ஓடி வரச் செய் என்று அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனை இரண்டாவது பிரார்த்தனை. மூணாவதாய் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள், வர்சுகுஹும் மினஸ் ஸமராத், கனி வர்க்கங்களில் பரக்கச் செய், பழங்களில் பரக்கச் செய் என்று கேட்டார்கள். அல்லாஹ் பழங்களில் மாத்திரமல்ல, உணவிலும் பரக்கச் செய்தான், தண்ணீரிலும் பரக்கச் செய்தான், கால்நடைகளில் பரக்கச் செய்தான், மாமிசங்களில் பரக்கச் செய்தான். உணவு தட்டுப்பாடு, உணவு பஞ்சம் என்று மக்காவில் வந்ததே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை என்பது இங்கே இல்லவே இல்லை. 30 லட்சம் ஹாஜிமார்கள் ஒன்று கூடுறாங்க. எவ்வளவு உணவு தேவைப்படும், எல்லோருக்கும் என்னென்ன தேவையோ அந்த உணவு வகைகள் கிடைக்கிறது என்றால் எவ்வளவு அற்புதம். 30 லட்சம் பேர் போறாங்க என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒரு குர்பானியை கொடுக்க வேண்டும். எத்தனை கால்நடைகள் அங்கே தேவைப்படும். ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் அத்தனை குர்பானி பிராணிகளும் அறுக்கப்படுகின்றன. அங்கே தட்டுப்பாடு இல்லை. காரணம், வர்சுகுஹும் மினஸ் ஸமராத், கனி வர்க்கங்களில் பரக்கச் செய்ய என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹ் கொஞ்சம் விசாலப்படுத்தினான். கனிகளை தாண்டி உணவுகளிலும் கால்நடைகளிலும் தண்ணீரிலும் கூட அல்லாஹ் அந்த பரக்கத்தை, முபாரக்கன் என்கிற வார்த்தைக்கு தோதுவாய் அந்த பூமியை ஆக்கினான். கடைசியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனை, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இந்த ஊர் மக்களில் இருந்து ஒருவரை உன் தூதராய் தேர்ந்தெடுத்து அவர்களை அனுப்பி வை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கமா நகரில் இருந்து குறைஷிகளில் தேர்ந்தெடுத்து நபியாய், இறுதி நபியாய், இறுதி தூதராய் இந்த உலகிற்கு அனுப்பி வைத்து அவர்கள் செய்த அத்தனை பிரார்த்தனைகளையும் அங்கீகரித்தான் என்கிற சூழலை, என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கா எண்ணற்ற சிறப்புகளை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அற்புதங்களை எல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய பூமி. அந்த பூமியை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த நகரத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த வருடத்தில் யார் யாரெல்லாம் செல்லவிருக்கிறார்களோ அவர்கள் செல்லக்கூடியவர்களுடைய அமல்களை ஏற்பானாக, ஹஜ்ஜுகளை ஏற்பானாக. ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹஜ்ஜு செய்யும் தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்